السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே 2 வாரங்களாக தொடர்ச்சியாக 2 தலைப்புகளை பார்த்துவிட்டு 3வது வாரத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில தகவல்களை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பு இந்த ரமலான் மாதத்தில் தேர்வு செய்யப்பட்டதற்கும் சில அடிப்படையிலான காரணங்கள் இருக்கிறது. நாம் வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்று ஏராளமான சிறப்பம்சங்களை அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திற்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பல கொள்கைகள் இருக்கின்றன. மற்ற கொள்கைகளோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒப்பிடுகிற பொழுது அதை குறித்து முஸ்லிம்களாகிய நாம் விளக்க வேண்டிய தேவையில்லை. முஸ்லிம் அல்லாத எத்தனையோ பல அறிஞர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், அரசியல் வட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது ஆன்மீக ரீதியில மக்களால் அறியப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது சிறந்த பேச்சாளர்களாக மக்களால் அறியப்பட்டவர்களாக இருக்கலாம், சிறந்த எழுத்தாளர்களாக இருக்கலாம். அவர்கள் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது தெளிவாக ஒரு செய்தியை பதிவு செய்வார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆன்மீக கோட்பாடுகளை எல்லாம் மதமாக குறிப்பிட்டு விட்டு இஸ்லாத்தை மட்டும் ஒரு மார்க்கம் என்று சொல்லுவார்கள். இஸ்லாம் இஸ் எ நாட் எ ரிலிஜன். இஸ்லாம் என்பது அது ஒரு மதம் கிடையாது. இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இந்த இஸ்லாத்தில் நீங்க எடுத்து பார்த்தால் வெறுமன ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் மட்டும் இருக்காது. நாம இறைவனை எப்படி நம்பணும், எத்தனை இறைவனை நம்பணும், அந்த இறைவனை எப்படி வணங்கி வழிபடணும் என்பன போன்ற விஷயங்கள் மட்டும் இஸ்லாத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்காது. இந்த இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை எடுத்து பார்த்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் என்னென்ன காரியங்களை எப்படியெல்லாம் செய்யணும். இன்றைக்கு நாம வியாபாரம் செய்கின்றோமா, அந்த வியாபாரம் செய்யக்கூடிய முறை எப்படி இருக்கணும்? இன்றைக்கு ஒரு குடும்ப அமைப்பாக நாம் வாழ்கின்றோமா, நாம் நம்முடைய குடும்ப கட்டமைப்பை எப்படி உருவாக்கணும்? நாம் ஒரு நட்பு வட்டத்தை அமைத்துக் கொள்கின்றோமா, அந்த நட்பு வட்டம் எப்படி இருக்கணும் என்று மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தேவையான அத்துணை அம்சங்களையும் மனிதனுக்கு வழிகாட்டுவதால் இந்த இஸ்லாம் என்பது ஒரு மதம் கிடையாது. இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக வழிகாட்டியாக இருக்கிறது என்று இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத பல நபர்கள், பல அறிஞர்கள் இஸ்லாத்தினுடைய ஏராளமான சிறப்பம்சங்கள் சொல்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படியே இறை தூதருடைய காலத்திற்கு வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் நீங்கள் பார்த்தால் முஸ்லிம் அல்லாத எத்தனையோ பல நபர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்க்க வருவார்கள், இஸ்லாத்தை பற்றி உரையாடுவார்கள், இறைவனுடைய சட்டதிட்டத்தை பற்றி கேட்பார்கள். கேட்டுவிட்டு கடைசியில அதுல பல நபர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை இது எனக்கு மிக பிடித்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது, மனிதர்கள் பின்பற்றப்படுவதற்கு உகந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது, இதற்கு முன்பாக நான் இந்த கொள்கையை ஏற்காவிட்டாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தில் தான் நான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வேன் என்று இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பல நிகழ்வுகள் நபிகளாருடைய காலத்திலேயும் இருந்தது. அப்ப அன்றைய காலத்திலேயும் வாழக்கூடிய நபர்கள் இந்த இஸ்லாம் என்பது ஒரு குறுகிய வட்டத்தில் மனிதர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல, மனிதனுக்கு தேவையான அத்துணை உபதேசங்களையும் சொல்லக்கூடிய மார்க்கம் என்பதை அன்றைக்கு புரிந்திருந்தார்கள். உதாரணத்திற்கு நீங்கள் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1576வது இலக்கத்துல தமிழ் நம்பர்ல கூட நீங்கள் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நீங்கள் உற்று நோக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருக்கிறப்ப மக்காவாசிகள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து என்ன சொன்னாங்க?
சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக வாழ்ந்தாலும் அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் முகமது நபிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடிச்சதுனால அவர் மக்களிடத்துல என்ன சொல்லுகிறார்? தன்னை கடவுளுடைய தூதர் என்று சொல்லுகிறார். தனக்கு கடவுள்கிட்ட இருந்து செய்தி வருதுன்னு சொல்றாரு. பைத்தியம் அதிகமாக முகமதுக்கு ஆனதுனால நிறைய விஷயங்களை தனக்கு கடவுளிடமிருந்து வந்ததாக உளறி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை அந்த மக்காவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேச்சு மக்காவிற்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய வேறு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய லிமாது பின் சஅலபா என்கிற நபருக்கு கிடைக்கிறது. அவர் யாரு? அன்றைய காலத்துல யாரேனும் சில ஆட்களுக்கு அந்த காத்து கருப்பு அண்டிருச்சுன்னு சொன்ன, இன்னைக்கு சில ஆட்களை ஏமாத்துறாங்கல்ல, நாங்கெல்லாம் காத்து கருப்பை என்ன செய்வோம், நாங்க அதை விரட்டிடுவோம், பேய் பிசாசை விரட்டிடுவோம் என்று முஸ்லிம்களிலேயே இன்றைக்கு சில ஆட்கள் அந்த ஏமாத்து வேலையை செய்யறாங்க. அந்த லிமாது பின் சஅலபாவை பொறுத்தவரையில அவர் அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்காவில எதற்கு அதிகமாக அறியப்பட்டவர்? யாருக்காவது ஒரு ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா, காத்து கருப்பு அண்டிருச்சுன்னு சொன்னா, நாம் அவங்களுக்கு போய் ஓதி பார்ப்போம், இறைவன் அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான், நிவாரணத்தை கொடுத்துருவான் என்கிற ஒரு நம்பிக்கையில் அதை ஒரு தொழிலாகவே செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அவருக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. இப்படி முகமது மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நிறைய பைத்தியம் பிடித்து விட்டது, தன்னை கடவுளுடைய தூதர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சொல்லி நிறைய செய்திகள் தனக்கு கடவுளிடமிருந்து வந்ததாக உளறி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நேரடியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்டே வந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, இன்ன முஹம்மதன் கது மஜ்னூன், முகமதருக்கு பைத்தியம் பிடித்ததாக மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, நீங்க அப்படி என்ன செய்தியை மக்களுக்கு சொல்றீங்க என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் கோவப்படல. இன்னைக்கு நம்மளை பார்த்து யாராவது ஒரு ஆள் இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? மக்கள்கிட்ட ஒரு சரியான கொள்கை எடுத்து சொல்லும் பொழுது, என்ன பாய் கொஞ்சம் லூசு மாதிரி பேசுறீங்களே, ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாலேயே நமக்கு கோபம் ரொம்ப கடுமையாக வரும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தல. ஏன்னா மக்களை அந்த கொள்கையை நோக்கி வென்றெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குதா இல்லையா? அந்த இடத்துல கோபப்பட்டால் அதை நாம என்ன செய்ய, அந்த கோபம் என்பது அது சரியான ஒன்றுக்கு வழிகாட்டாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக, எனக்கு பைத்தியம் எதுவும் வரல, உண்மையிலேயே இறைவன் புறத்திலிருந்து சில தகவல் எனக்கு வருது என்று சொல்லி ரொம்ப அதிகமா சொல்லல. இப்ப பயான் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஹம்து ஸலவாத் சொன்னமா இல்லையா? இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் என்ற அந்த ஹம்து ஸலவாத்தை சொன்னோம்ல, இத மட்டும் தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இது என்னுடைய சொந்த கருத்து இல்ல, அல்லாஹ்விலிருந்து எனக்கு இது போன்ற செய்தி வருது என்ற அந்த கருத்தை அவர் கேட்ட உடனேயே லிமாது என்பவர் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது தடவையும் அதை அவங்களுக்கு நினைவூட்டுறாங்க. இன்னொரு தடவை திருப்பி சொல்லுங்க. மூன்றாவது தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அந்த செய்தியை கேள்வி உற்ற உடனேயே அடுத்து லிமாது சொல்லுகிறார், லக்கது சமிஅத்து கௌலல் காஹின், உண்மையிலேயே குறி சொல்லக்கூடிய சிலருடைய சொற்களை எல்லாம் நான் செவியுற்றிருக்கிறேன். வ கௌல சஹ்ரா, அதே மாதிரி கவிஞர்களாக இருக்கிறாங்களே, எத்தனையோ கவிஞர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி கௌல சுஹ்ரா, அதே மாதிரி அந்த எதுகை மோனையில பேசக்கூடிய அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கிறேன். ஃபமா சமிஅத்து மிஸ்ல கலிமாத்திக ஹாவுலாய். ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு 3 தடவை எனக்கு நினைவுபடுத்தினீங்களே, இது போன்ற ஒரு வார்த்தைகளை யாரும் இதுவரை சொன்னதே கிடையாது. இது எவ்வளவோ கவிஞருடைய பேச்ச நான் கடந்த காலத்துல கேட்டிருக்கிறேன், பைத்தியம் பிடிச்சு உளரக்கூடியவங்களுடைய உளறலை கேட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த வார்த்தை இருக்குதே, இது ஒரு கவிஞனுடைய வார்த்தை அல்ல, பைத்தியம் பிடித்து உளரக்கூடிய உளறருடைய ஒரு வார்த்தை அல்ல என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒருபடி மேல சொல்லுகிறார், வலக்கது பலகுன நாவூசல் பஹர், நீங்கள் பயன்படுத்திய இந்த வார்த்தை கடலினுடைய ஆழத்தையே தொட்டு விட்டது. அந்த அளவிற்கு மிக நுணுக்கமாக நீங்க நிறைய செய்தியை இதுல சொல்லி இருக்கிறீங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே சொல்லுகிறார், ஹாதி யதக், முஹம்மதே நீங்க உங்க கையை நீட்டுங்க, உபாயிக அலல் இஸ்லாம், நான் இஸ்லாத்திற்கு வருவதாக உங்களிடத்துல உடன்படிக்கை கொடுக்கிறேன். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மீண்டும் கேட்பாங்க, நீங்க மட்டும் இந்த இஸ்லாத்திற்கு வந்தா போதுமா? உங்க கூட்டத்தார்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டாமா? உங்களுடைய கூட்டத்தாருக்காகவும் என்னிடத்துல உடன்படிக்கை கொடுங்கள் என்று சொன்ன உடனே அப்போது அந்த லிமாது சொல்லுவார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எனக்காகவும் என்னுடைய கூட்டத்தாருக்காகவும் நான் உங்களிடத்துல உடன்படிக்கை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம என்ன புரிய வர்றோம்? இன்றைய காலகட்டத்தில் எப்படி பல்வேறு தலைவர்கள் இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிற பொழுது
அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் அதனுடைய தத்துவங்களை பார்த்து இது ஒரு மதம் அல்ல, இது முழுக்க முழுக்க மனிதனை வழி நடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய அதே விஷயம் அன்றைய காலத்திலேயே பேசப்படக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இன்னும் சொல்ல போன சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி 437வது செய்தியாக இது நீங்க தமிழ்ல கூட நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்துல சில இணை வைப்பாளர்கள் அந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வர்றாங்க. கிண்டல சாடமாடையா கூட கேட்பாங்களா. எப்படி கேட்பாங்களா? கத அல்லமக்கும் நபியுக்கும் குல்ல ஷைஇன் ஹத்தல் ஹிராஅ. நீங்க யாரையோ ஒரு ஆளை தூதர்னு சொல்றீங்களே, அந்த தூதர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கிறாராமே. ஹத்தல் ஹிராஅ, ஒரு ஆள் மலஜலம் கழிச்சா அந்த மலஜலம் கழிப்பதை எப்படி சுத்தப்படுத்துறது, இத கூட அந்த தூதர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாராமே என்று கிண்டலாக கேட்கிற பொழுது, அப்போ சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க, அஜல், ஆமாம், எங்களுக்கு அதை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நஹானா அன் நஸ்தக்பிலல் கிப்லத்தில் காயித்தின் அவ் பௌ, நாங்கள் மலமோ ஜலமோ கழிக்கிற பொழுது, வெட்ட வழியில மலஞ்சலம் கழிக்கிறப்ப நாங்க கிப்லாவை முன்னோக்க கூடாது, எங்களுக்கு இறை தூதர் சொல்லுகிறார்கள். அவ் நஸ்தன்ஜிய பில் யமீன், அதே போல நாங்கள் மலஞ்சலம் கழித்து விட்டு சுத்தப்படுத்துற பொழுது எங்களுடைய வலக்கரத்தை கொண்டு சுத்தப்படுத்த கூடாது. அவ் நஸ்தன்ஜிய பி அகல்ல மின் சலாசத்தி அஹ்ஜார், 3 கற்களுக்கு விட குறைவாக நாங்க அந்த கற்களை பயன்படுத்தி, தண்ணீர் இருந்தா தண்ணீரை பயன்படுத்தி சுத்தப்படுத்திடுவோம், தண்ணி கிடைக்காட்ட 3 கல்லை விட குறைவாக நாங்க சுத்தப்படுத்த கூடாது என்றும் எங்களுக்கு அந்த இறை தூதர் சொல்லுகிறார். அதே மாதிரி அந்த விலங்கினங்களுடைய சாணத்தை வச்சு எலும்புகளை வச்சு சுத்தப்படுத்த கூடாது என்று எங்களுக்கு அதையும் இறை தூதர் சொல்லி தருகிறார் என்று சொல்லக்கூடிய இந்த நபிமொழியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோமே. அப்ப இதுவெல்லாம் அன்றைய காலத்துல சில நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு விளங்கி வச்சாங்க. இஸ்லாம் என்பது ஒருவன் மலஜலம் கழித்தாலும் அதை எப்படி சுத்தப்படுத்தணும், அந்த ஒழுங்குமுறையில எப்படி நடக்கணும் என்ற அனைத்து விஷயங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்று அன்றைக்கு எதிரிகளை புரிந்து வைத்திருந்தார்களே. அப்படிப்பட்ட இஸ்லாத்தை இன்றைக்கு நாம் கையில் வைத்துக் கொண்டு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நாம் இன்றைக்கு அந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்கள்ல எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாமெல்லாம் காலம் காலமாக முஸ்லீமா இருக்கிறோம். நம்ம 70 வயசு உள்ள ஆட்கள் இருக்கிறார்கள், 50 வயசுல உள்ளவங்க இருக்கிறாங்க, 30-20 வயசுல உள்ள ஆட்கள் இருக்கிறார்கள். 20 வருடமா இந்த இஸ்லாத்துல இருக்கிறோம், 50 வருஷமா இஸ்லாத்துல இருக்கிறோம், எவ்வளவோ பல்வேறு பயான்கள்ல போய் உட்கார்ந்து கேட்கிறோம். அவ்வளவு விஷயங்களை கேட்ட பிறகு இன்றைக்கு நம்மளிடத்துல இஸ்லாமிய தகவல்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை எந்த அளவிற்கு படிச்சு வச்சிருக்கிறோம். இன்னும் சொல்ல போன சில நேரங்கள்ல பிரமத சகோதரர்கள் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தை எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறார்களோ அது கூட தெரியாத எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பேரளவுல முஸ்லீமா இருப்பாங்க, பேரை கேட்டா அவங்கள முஸ்லீம்னு சொல்லிடலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அலைக்கும் அஸ்ஸலாம் பதில் சொல்லிடுவாங்க. மத்தபடி இன்னைக்கு மத்த நபர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் என்னென்ன சட்டத்திட்டத்தை அறிந்திருப்பார்களோ அது போன்ற சட்டத்திட்டத்தை கூட அறியாத எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அப்ப அதையெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு. நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துவிட்டு வெறுமனே இஸ்லாமிய சட்டத்தை தெரியாம இருந்துடக்கூடாது, பெயரளவுல நாம முஸ்லீமா இருந்துட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் 5 நேரம் தொழுதுட்டு ரமலான் மாசம் நோம்பு வச்சுட்டு அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்தா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாலேயே நாம இஸ்லாத்தினுடைய அனைத்து கடமைகளையும் முடிச்சிட்டோம்னு இல்ல. நாம் அந்த இஸ்லாத்தினுடைய நிறைய செய்திகளை நாம அறிந்து கொள்வதாக இருந்தால், நிறைய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், இன்னும் நாம் தெரிய வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயமும் நம்ம அடிப்படையில சொல்லி ஆகணும். சில முஸ்லிம்கள் இருப்பாங்க, இஸ்லாத்துல உள்ள நிறைய செய்திகள் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா அதை சரியாக தெரிஞ்சிருப்பாங்களா? அடுத்தவங்க யாரும் கேள்வி கேட்ட அந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சிருப்பாங்களா? அந்த அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாத்தை நுணுக்கமாக அறியக்கூடியவர்கள் நம்மிலே ரொம்ப குறைந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்களேன், இன்றைக்கு நம்மளோடு வேலை செய்யக்கூடிய ஒரு பிரமத சகோதரர் நம்மள முஸ்லீம்னு நினைச்சு நம்மகிட்ட சில நேரங்களில் சில கேள்விகளை கேட்பாங்க. அப்படி கேள்விகளை கேட்டா அப்ப நமக்கு வரக்கூடிய நிலை இருக்குதே, அவங்க நம்மளை என்ன நினைச்சு கேட்கறாங்க? சரி, இவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறாங்க, இஸ்லாத்துல உள்ள சில சட்டத்திட்டத்தை கேட்டா
இஸ்லாத்துல உள்ள பேசிக்கான விஷயத்தை கேட்டா இவங்க அதற்கு முறையா பதில் சொல்லிடுவாங்க. நாம் அதுக்குரிய காரணத்தை தெரிஞ்சிடலாம் நினைச்சு நம்மள்ட்ட கேட்டா இன்னைக்கு நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு ஆள் கேட்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் எங்களுடைய கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது அவன் இவன்லாம் நாங்க பேச மாட்டோம். கடவுளை பற்றி நாங்க பேசுறப்ப அவர்ன்ற மதிப்புல தான் நாங்க கடவுளை பத்தி பேசுவோம். கர்த்தர் கூறினார் என்று இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம், அவர் இவர்னு பேசுவோம். ஆனா நீங்க மட்டும் அல்லாஹ்வை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே கூறினான் ஆன்னு போட்டு பேசுறீங்களே, அல்லாஹ்வை பத்தி பேசுறப்ப அவன்னு பேசுறீங்களே, ஏங்க இப்படி மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு கேட்டா இதுல நம்மள எத்தனை பேருக்கு பதில் தெரியும்? நம்மள ஒரு ஆள் இப்படி கேள்வி கேட்கட்டுமே, நம்மளோடு பழகக்கூடிய ஒரு ஆளு இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தெரியக்கூடிய நபர்களாக நாம இருக்கிறோமா? அதே மாதிரி இன்றைக்கு பல இடங்களில் நம்மளுடைய சகோதரர்கள் சந்திக்கக்கூடிய இன்னும் சில கேள்வி. இன்னைக்கு முஸ்லிம் பெண்களாக இருந்தா கண்டிப்பாக அவங்க வெளியே வர்றப்ப அடுத்தவங்க முன்னாடி வர்றப்ப தலையில கண்டிப்பா என்ன செய்வாங்க, புர்கா அணிஞ்சுதான் வருவாங்க. எதுக்குங்க நீங்க அந்த புர்காவை அணிகிறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லிடுவோம், அது எங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள கடமை, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, அதனால தான் புர்கா அணிகிறோம். இஸ்லாம் சொல்லுது நம்மளுக்கு தெரியாமலா இருக்குது? முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் சொல்லுது அதனால தான் புர்கா அணிகிறாங்க என்று அவங்களுக்கு தெரியாமலா இருக்குது? அவங்க எதை எதிர்பார்த்து நம்மள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க? இஸ்லாம் பெண்களுக்கு புர்கா அணிய சொல்லுதுன்னா அப்படி அணிவதன் மூலம் அதுல என்ன நன்மை இருக்குது? ஒரு பெண் புர்கா அணிஞ்சு வெளியே வர்றதுனால என்ன நன்மை? புர்கா அணியாம ஒரு பெண் வர்றதா இருந்தா அதுக்கு என்ன நன்மை? இதை கேட்கறதுக்கு அவங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்டா அவங்கள்ட்ட நாம சொல்லக்கூடிய பதில் என்ன? அது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது, அதனால நாங்க புர்கா அணிஞ்சு எங்களுடைய பெண்கள் வர்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம ஒரு சாதாரண விஷயங்கள் மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறப்ப எந்த விஷயங்களை இஸ்லாமிய மார்க்கம் தனித்து சொல்லுகிறதோ அதை கூட அறியாத நபர்களாக அல்லது அதை அறிந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு விளக்க முடியாத ஒரு நபராக இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இருக்குதே. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சில முக்கியமான அடிப்படைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை அறிஞ்சிட்டோம்னு வைங்களேன், அடுத்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கு நம்ம எளிதில பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையை கடைபிடிச்சு அடுத்தவர்களுக்கும் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நாம ரொம்ப சிறப்பாக என்ன செஞ்சிடலாம், நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வந்துடலாம். அப்ப அதுல நாம என்னென்ன அடிப்படைகளை கடைபிடிக்க வேண்டும்? அதுலதான் முதலாவது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள்ல முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டம் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை அதை நாம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம இஸ்லாத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது சட்டம். என்ன? அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த இஸ்லாம் இருக்குது, இது உங்களுக்கு சொந்தமான மார்க்கம் இல்ல, எனக்கு சொந்தமான ஒரு மார்க்கம் இல்ல. நான் நினைச்சா ஒரு சட்டத்தை உள்ள புகுத்தி விட முடியாது, நீங்க நினைச்சா ஒரு சட்டத்தை உள்ள புகுத்திட முடியாது. இந்த இஸ்லாத்துல எது கூடும் எது கூடாது என்பதை அல்லாஹ்வே முடிவு செய்து விட்டு அந்த இஸ்லாத்தை நமக்கு முழுமையாகவே தந்து விட்டான். அப்ப எந்த இஸ்லாம் நமக்கு முழுமையாக தரப்பட்டு இருக்கிறதோ அந்த இஸ்லாத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் அதிகமான ஒரு ஆர்வம் நம்மள்ட்ட இருக்கணும் என்கிற இந்த அடிப்படை நம்மள்ட்ட கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்க, அடுத்து மத்த நிறைய விஷயங்களை மிக எளிதில் படிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு இதுல நாம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு மார்க்கத்தை அறிவதற்கு எத்தனையோ பல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம முறையா பயன்படுத்துறோமா? ஒண்ணு இல்ல. இந்த ரமலான்ல இரவு பயான் நடத்துறோம்ல, இந்த இரவு பயான்ல ஒவ்வொரு இடங்கள்ல நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பாருங்களேன். நம்ம ஆளு இரவு தொழுகைக்கு நல்ல பள்ளிவாசல் நிரம்பி இருக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கும். எப்ப வித்திரு தொழுகை ஆரம்பிக்குதோ இருக்கிற கூட்டத்துல காவாசி வெளியே போயிருவாங்க. ஏன் வெளியே போறாங்க? நம்ம அந்த வித்திரு தொழுகை முடிச்சு தப்பி தவறி ஒரு 5 நிமிஷம் உள்ள உட்கார்ந்துட்டா நமக்கு அரை மணி நேரம் உள்ள பயான் நடக்குமே, பயான்லயும் நாம உள்ள உட்கார வேண்டிய நிலை வருமே, அந்த அளவுக்குலாம் நம்மளால நேரம் ஒதுக்க முடியல என்று சொல்லி எத்துணை நபர்கள் இரவு தொழுகை முடிஞ்ச உடனே போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில சாரார்கள் வித்திரு தொழுகையும் முடியும், வித்திரு தொழுகை முடிஞ்ச உடனே பயான ஆரம்பிச்சா அப்ப நம்ம எல்லாரும் உட்காரக்கூடிய ஒரு நிலை வரும். சரி, அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு இந்த சேர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்குவோம், அதுக்கடுத்து நம்ம பயான கொண்டு போவோம்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் கிடைச்சா போதும், உடனே எழுந்து ஓடக்கூடிய பயானுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த வாய்ப்பை நம்மள எத்தனை பேர் முறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு மார்க்கத்தை அறியக்கூடிய ஒரு நிலையில வந்துட்டோம்னா பல இடங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு,
பேசக்கூடிய பேச்சாளர் எவ்வளவோ பல குறிப்புகளோடு வந்து பேசுவாரு. எல்லாத்தையும் கேட்டு கடைசியில என்ன சொல்லுவோம்? என்ன இருந்தாலும் பேசுனதே தான் நீங்க பேசிருக்கிறீங்க, என்னத்தை பேச முடியும்? பொறுமைன்னு ஒரு டாபிக் பேசுறதா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல பொறுமையை பத்தி என்னென்ன வசனங்களை சொல்றானோ அந்த வசனத்தை தானே சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை பத்தி என்ன சொல்றாங்களோ அதை பத்தி தானே சொல்ல முடியும். நாமளா கற்பனை பண்ணி ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த குர்ஆன் வசனத்தை நானா புதுசா ஒண்ணு சொல்லி இதுதான் உங்களுக்கு இறைவன் தந்த சட்டம் உருவாக்க முடியுமா? மார்க்கத்துல என்ன இருக்கிறத எடுத்து சொன்னா என்ன ஆலிம் சார் நீங்க எல்லாம் பேசுனதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏதாவது புதுசா பேசுங்களேன், நிறைய விஷயத்தை வச்சு பேசுங்களேன் இப்படின்னு சொல்றது. சரி, அதுக்கடுத்து அடுத்து என்ன செய்வார் அவரு? ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை மட்டும் எடுத்து நிறைய உலக விஷயத்தை வச்சு விளக்குவார். அப்படி விளக்குனாலும் கடைசியில் எப்படி பேசுவோம்? என்ன ஆலிம் சார் ஒரு வசனத்தை வச்சு இன்னைக்கு ஒரு பயான ஃபுல்லா முடிச்சு, அப்ப என்னதான் செய்யணும் பேசுற ஆளு? ஒரு வசனத்தை சொல்லி விளக்குனாலும் நீங்க எங்களுக்கு நிறைய செய்தியை சொல்றதே இல்லைன்னு சொல்றது, நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாலும் சொன்ன செய்தியே சொல்றீங்கன்னு சொல்றது. அப்ப இது போன்ற ஒரு இந்த மார்க்கத்தை அறியக்கூடிய விஷயங்கள்ல எத்தனை முறை நமக்கு சொல்லப்பட்டாலும் அத்துணை முறையும் நம்ம அந்த விஷயத்தை செவிதாழ்த்தி கேட்கணுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம சினிமா படம் பார்க்கிற ஆட்கள் இருப்பாங்க. சினிமா படத்தை எடுத்துக்கிடுங்க, ஒரு படத்தை 10 தடவை போட்டாலும் 10 தடவை உட்கார்ந்து பார்ப்பாங்க. அந்த படத்துல வரக்கூடிய காமெடி 100 தடவை போட்டாலும் அந்த 100 தடவை காமெடியை பார்ப்பாங்க. அப்ப ஒரு படத்தை அதிக நேரம் உட்கார்ந்து நம்மளால பார்க்க முடியுது, ஒரு காமெடியை ரொம்ப ரசிப்பதற்காக அதிக நேரம் உட்கார்ந்து செய்ய முடியுது. ஆனா அதுவே மார்க்க அறிவுரை என்று வருகிறப்ப என்ன இருந்தாலும் நம்ம கேட்டது தானே. அதே மாதிரி இன்னும் நம்மள சில ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு பயான்ல வந்து உட்கார்றதா இருந்தா எப்ப வந்து உட்காருவாங்க தெரியுமா? பயானுடைய தலைப்பை கவனிப்பாங்க. பயானுடைய தலைப்பு ஏதாவது வித்தியாசமா இருக்குதுன்னு வைங்க, சரி நம்ம அங்க போய் உட்கார்ந்தா நமக்கு சில விஷயம் கிடைக்கும்னு வந்து உட்கார்றாங்க. அது அப்படி வித்தியாசமா இல்லாம எப்போது மாதிரி இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அல்லது இஸ்லாத்துல வந்து கொள்கை உறுதி இப்படின்னு ஏதாவது ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்குதுன்னு வைங்க, இஸ்லாத்துல கொள்கை உறுதியா? அப்ப நான் நினைச்ச இந்த குர்ஆன் வசனத்தை தானே பேச போறீங்க, சஹாபாக்கள் எப்படி கொள்கையில உறுதியா இருந்தாங்களோ அதைத்தானே நீங்க பேச போறீங்க என்று சொல்லி இது போன்ற அந்த மார்க்க அறிவுரைகளை எல்லாம் உட்கார்ந்து கேட்பதற்கு கூட நேரம் இல்லாத நபர்களாக, நேரம் ஒதுக்காத நபர்களாக இன்றைக்கு நம்மிலே பல நபர்கள் இருந்துகிட்டு இருக்கிறோமே. இது நமக்கு ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல. ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். சூரா அலக் என்கிற அத்தியாயம் 96வது அத்தியாயத்துல 1ல இருந்து அந்த 5 வசனத்தை வரை எடுத்து பாருங்க. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளிய முதலாவது வசனமே இந்த 5 வசனம் தான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹீ அருளுகிறானே, இந்த வசனம் அருளப்பட்ட பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமான நடுக்கத்தோடு தன்னுடைய வீட்டில் போகும் பொழுது அவருடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள வரக்கத்து பின் நௌஃபல் அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போய் நீங்க வந்து இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீங்க என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அதற்கு பிறகுதான் தன்னை அல்லாஹ் தூதராக தேர்வு செய்கிறான் என்பதை உணர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எந்த வசனத்தை முதலாக இறக்கி அருளினானோ அந்த வசனத்தினுடைய கருத்தை சிந்திச்சு பாருங்க. அதுல அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். நபியே நீங்க படிங்க. அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான். இஸ்லாமிய சட்டத்தை நிறைய சொல்லி இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைச்சானே படைத்த அந்த இறைவனுடைய பெயரால் நீங்கள் படிப்பீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அந்த மனிதன் இறைவன் அலக் என்பதிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், இன்னும் நீங்க படிங்க. படிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறான். நிறைய விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படி இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் அதை உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும். இஸ்லாம் நம்மளுடைய ஒட்டுமொத்த விஷயத்தை சொல்லுது இல்ல. அப்ப ஒட்டுமொத்த விஷயத்தை சொல்லுதுன்னு சொன்னா அதை தெரிஞ்சாதான் நாம நடைமுறைப்படுத்த முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம நேரம் ஒதுக்கலன்னு சொன்னா, அதுக்கு படிக்கிறதுக்கே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொன்னா எப்படி நம்ம அதை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு போக முடியும்? அப்ப அதனாலதான் இறைவன் தன்னுடைய தூதருக்கு முதலாக வழிகாட்டுகிற பொழுது நீங்க இறைவனுடைய அந்த பெயரால் நீங்கள் படியுங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டதிட்டங்களை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல 47வது அத்தியாயம் சூரா முஹம்மத் என்கிற அந்த சூராவை எடுத்து பாருங்க. அதுல 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வின் தூதருக்கு ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்,
அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைன்னு மெசேஜ் அல்லாஹ் சொல்லல. இது அப்படியே நீங்க நம்பிட்டு போயிருங்க என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் முதல்ல என்ன சொல்றான்னா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லி தன்பிக், உங்களுடைய பாவங்களுக்காகவும், வலில் முஃமினீன வல் முஃமினாத், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்களுடைய அந்த பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். வல்லாஹு யஅலம், அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா இன்னும் சில விடயங்களை சொல்லி தருகிறான். அப்ப இதில் நீங்க கவனிக்க வேண்டியது, இஸ்லாத்தினுடைய அறிவுரையை கொடுத்த இறைவன், அந்த அறிவுரையை நீங்கள் எடுத்து படியுங்கள். எடுத்து படிப்பது அது உங்களுடைய முதலாவது விஷயமாக இருக்கணும். அந்த விஷயங்களை தெரிந்து கொள்வது அது நீங்க முதலாவது செய்ய வேண்டிய காரியமாக இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு வழிகாட்டுகிறானே. அதே மாதிரி சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 164வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அந்த வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், எல்லா நம்பிக்கை கொண்ட நபர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். இன்னைக்கு நம்ம முஃமின்களா இருக்கிறோம்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே நம்பிக்கை கொண்ட நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் ஒட்டுமொத்த நபர்களை சேர்த்து சொல்றான். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். அல்லாஹ் எப்படி அருள் புரிஞ்சிருக்கிறானா, அதை அல்லாஹ் தஆலா அதனுடைய தொடர்ச்சியாகவே சொல்லுகிறான். இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுப்பி, யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனத்தை எடுத்து ஓதி காட்டுகிறார். வயு அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இறைவனுடைய அந்த வேதத்தையும் இறைவனுடைய ஞானத்தையும் அந்த தூதர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வ இன் கானூ மின் கபுலு லஃபி வலாலிம் முபீன், அந்த இறைவனுடைய போதனை வருவதற்கு முன்பாக, இறைவனுடைய சட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவங்க எல்லாருமே தெளிவான வழிகேட்டில் இருந்தாங்க. அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்றப்ப, ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய மெசேஜ் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய நிலை எப்படித்தான் இருக்கிறது, லஃபி வலாலிம் முபீன், தெளிவான வழிகேட்டில் தான் இருக்கிறது. அப்ப தெளிவான வழிகேட்டில் இருக்கிற அந்த நம்பிக்கையாளர்களை தான் அல்லாஹ் தஆலா எப்படி அருள் நிறைந்தவர்களாக மாத்துகிறான். தன்னுடைய வேதத்தை கொடுத்து, தன்னுடைய தூதர் அவர்களுக்கு அனுப்பி வச்சு, அந்த தூதர் அவர்களுக்கு இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லி, அந்த மார்க்கத்தை அவங்க காது கொடுத்து கேட்கிறாங்களே, அந்த மார்க்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்களே, அறிந்து கொண்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறாங்களே, இப்படி மார்க்கத்தை அறிகின்ற காரணத்தினால் இறைவன் ஒவ்வொரு நபர்களுக்கும், நம்பிக்கை கொண்ட நபர்களுக்கும் அருள் புரிந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே. அப்ப இந்த கருத்துப்பட நீங்க குர்ஆன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான வசனங்கள் அது நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு சட்டத்தை முதலில் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக, இப்ப நம்ம தொழ போறோம்னு வைங்களேன், வெறுமனே முதல்ல வந்து தொழுதர முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த தொழுகனா என்னன்னு தெரியணும். நோன்பு வைக்கிறோம்ல, நீங்க நோன்பு வைங்கன்னு சொன்னா நம்மளால வச்சிட முடியாது. அந்த நோன்புனா என்ன, எப்ப நோன்பு ஆரம்பிக்கணும், நோன்புல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அந்த சட்டத்தை தெரிஞ்சாதானே நம்ம அந்த இபாதத்தை செய்ய முடியும். நம்மள யாரு பொருளாதாரத்துல வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ் செய்யறது கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எப்ப நாம ஹஜ் பண்ண முடியும், அந்த ஹஜ்ஜை எந்த மாதிரி பண்ண முடியும், நமக்கு இதுதான் ஹஜ்னு தெரிஞ்சாதானே செய்ய முடியும். அந்த ஹஜ்னா அந்த ஹஜ்ஜுக்கு முன்னாடி நம்ம இஹ்ராம் கட்டணும். இஹ்ராம் கட்டுறதுனா என்ன, அந்த இஹ்ராம் கட்டின பிறகு நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஹஜ்ல ஒவ்வொரு நாட்கள்ல முதல்ல எங்க போய் தங்கணும், அடுத்து நம்மளுடைய நிலைகளை எந்தெந்த மாதிரி அமைக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அப்ப நம்முடைய இஸ்லாத்துல எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் முதலில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அறிந்து கொள்வதை இறைவன் நமக்கு எப்படி ஆக்கி இருக்கிறான், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு அருள் நிறைந்த ஒன்றாக ஆக்கி இருக்கிறான். இன்றைக்கு இப்படி அல்லாஹ்வால் அருள் நிறைந்ததாக சொல்லப்பட்ட இந்த விஷயத்தில் தான் நம்மளிடத்தில் அவ்வளவு அலட்சிய போக்கு. இன்னும் நம்மள சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, சில பயான்கள்லாம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதுக்கு, அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்குது. என்ன செய்வாங்க, ஒரு நிகழ்ச்சி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு பண்ணனா கடைசியில் அங்க என்ன சொல்றது, நாங்களே வாரத்துல ஒரு நாள் தான் லீவுல இருக்கிறோம், அந்த நாள்ல நீங்க பயான் நிகழ்ச்சி வச்சா நாங்க எப்படி அதுல வந்து கலந்துக்க முடியும், நீங்க அந்த பயான சனிக்கிழமை மாத்துங்க, சனிக்கிழமை மாத்த சொல்றது. சரி, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணக்கூடியவங்க அப்படியா, சரி நாங்க அடுத்து இந்த நிகழ்ச்சியை சனிக்கிழமை நடத்துறோம்னு சொன்னா, அந்த சனிக்கிழமை நாங்க கடையில இருக்க வேண்டி இருக்குது, சனிக்கிழமை எங்களால நேரம் ஒதுக்க முடியாம இருக்குது,
எங்களுக்கு எப்ப லீவ் இருக்குதோ லீவ்ல உள்ள நேரத்தில் நீங்க பயான ஏற்பாடு பண்ணாம நாங்க எல்லாரும் வேலையில இருக்கிற நேரத்துல பயான ஏற்பாடு செஞ்சா நாங்க எப்படி வர முடியும்? அப்ப இன்றைக்கு மார்க்கத்தை அறியக்கூடிய அந்த நிலையில அவ்வளவு அலட்சியத்தன்மை, அவ்வளவு பொடுபோக்குத்தனம் நம்மிடத்துல இருக்குதே. இதை அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து நாம இதை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நிறைய நபிமொழிகளின் மூலம் நமக்கு சில பாடங்களை நடத்துகிறார்கள். சஹீஹுல் புகாரியில 79வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபு மூசல் அஷ்அரி என்கிற அந்த நபி தோழர் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வம் எடுக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை பாருங்கள். மஸலுமா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம், எனக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுத்து, எனக்கு அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய கல்வியை கொடுத்து என்னை அனுப்பி வைத்திருக்கிறானே, இதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கமஸலில் கைஸில் கஸீரி அஸாப அர்தன், இந்த ஒரு இடத்துல பெய்யக்கூடிய கனமழை இருக்குதே, இந்த கனமழை தான் எனக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுத்ததற்கும் இறைவன் தன்னுடைய கல்வி ஞானத்தை கொடுத்து என்னை இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பி வச்சதுக்கு உதாரணம் என்னன்னா ஒரு இடத்தில் பெய்யக்கூடிய கனமழை தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைக்கிறார்கள். அப்படி கனமழைங்கிறது இந்த உலகத்துல பல இடங்கள்ல பெய்கிற பொழுது அதுல ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமாக இருக்குமா. ஃபகான மின்ஹா நகியத்துன், சில இடங்கள் இருக்கும் அங்கே கனமழைகள் பொழிகிற பொழுது கபிலத்தில் மா, அப்படி பொழியக்கூடிய அவ்வளவு நீரையும் அந்த மண் என்ன செய்யுதுமா, உள்வாங்கி கொள்ளுமா. அப்படி உள்வாங்கி கொண்டு நிறைய புற்பூண்டுகளை வளர வச்சிருமா. மழை வர்றதுக்கு முன்னாடி எந்த புற்பூண்டு இருக்காது. அந்த இடத்துல மழை பொழியுதுன்னு வைங்க, தண்ணியை நல்லா உள்வாங்கிக்கிட்டு அது புற்பூண்டுகளை வளர வைக்க ஆரம்பித்து விடுகிறது என்று இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சில இடங்கள் இருக்கும். வகானத் மின்ஹா அஜாதிபு, இன்னும் சில இடங்கள் இருக்கும் அங்கான புற்பூண்டுகளை பார்க்க முடியாது. ஆனா பொழியக்கூடிய அந்த மழை நீரை அம்சக்கத்தில் மா, அது முழுக்க முழுக்க தேக்கி வைத்து ஒரு குளம் மாதிரி இருந்து குட்டை மாதிரி இருந்து பெய்யக்கூடிய அவ்வளவு மழை நீரையும் அது தேக்கி வைத்துக் கொண்டு அதுக்கடுத்தது என்ன செய்யும், அதை வைத்து இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு பயன்படுற மாதிரி ஆக்குவான். அப்படி ஒரு இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கிற பொழுது அதை எடுத்து இந்த நபர்கள் பருகிக் கொள்வார்கள். தங்களுடைய கால்நடைகளுக்கு அந்த தண்ணீரை புகட்டிக் கொள்வார்கள். அவர்கள் ஏதும் விவசாயம் செஞ்சார், அந்த விவசாயத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படி சில பயன்கள் சில இடங்கள்ல இருக்கும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஅஸாபத் மின்ஹா த்வாயிஃபத்தன் உஹரா, இன்னும் சில இடங்கள் இருக்கும் எவ்வளவு கனமழை பொழிஞ்சாலும் அப்படி பொழியக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இன்னமா ஹிய கீஆனுன், அது வெறும் கட்டாந்தரையாகத்தான் இருக்கும். லா தும்சிகுஹு மாஅன், அப்படி அங்க பொழியக்கூடிய அந்த இடத்துல பொழியக்கூடிய அந்த மழை நீரை அது சேமித்தும் வைக்காது. வலா துன்பிது கலஅன், அது எந்த புற்பூண்டுகளை முளையும் வைக்காது. ஒண்ணு என்ன செய்யணும், பெய்யக்கூடிய அந்த மழை நீர் அப்படியே சேமிச்சு வச்சு அதை அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி இப்படி கொடுக்கணும். அல்லது புற்பூண்டுகள் நல்லா விளைஞ்சு இப்படி மனிதர்களுக்கு பயன்படுற மாதிரி ஆகணும். எதுவுமே ஆகாம எவ்வளவு மழை பொழிந்தாலும் அதுல தண்ணீரை சேமிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டாந்தரையாக சில இடங்கள் இருக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இதுதான் இறைவன் எனக்கு இந்த கல்வி ஞானத்தை கொடுத்து யார் அந்த கல்வி ஞானத்தை முறையாக கற்றுக்கொள்ளுகிறார்களோ, கற்றுக்கொண்ட கல்வி ஞானத்தை அல்லம அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும், யார் இந்த கல்வி ஞானத்தை கற்காமலே இருக்கிறார்களோ இவர்களுக்கும் உதாரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நமக்கு இஸ்லாமிய தகவல் இருக்குதா? அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானா? இந்த மார்க்கங்கிறது எப்படி இருக்கணும், இதை அறிந்து கொண்டால் அது நாமளும் பயன்பெற்றுக் கொள்ளலாம், அடுத்தவர்களுக்கும் எடுத்து சொல்லி விடலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாம் இருக்கணும். இந்த இஸ்லாம் ஒரு காலம் நம்மள்ட்ட எப்படி இருந்துடக்கூடாது, நான் இஸ்லாத்தை எல்லாம் நான் அறிஞ்சிக்க மாட்டேன், இஸ்லாத்தை தெரியறதுக்கு நான் எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டேன், எப்படி ஒரு கட்டாந்தரையில பொழியக்கூடிய அந்த மழை, அந்த மழையை அந்த தண்ணீரை வச்சு எந்த ஒரு பயனும் இல்லையோ அந்த மாதிரி நான் முஸ்லிமா தான் இருப்பேன், ஆனா இஸ்லாத்தை படிக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த மாட்டேன், இதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டேன் என்பன போன்ற ஒரு நிலை முஸ்லிம்கள்ட்ட வந்துவிடக் கூடாது. முஸ்லிம்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அந்த இறைவனுடைய மார்க்கத்தை அறியக்கூடியவர்களாகவே இருக்கணும் என்பதை இது போன்ற உதாரணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே.
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இன்னொரு நபிமொழி, அதை சஹீஹ் முஸ்லிம்ல தமிழ் இலக்கமாக 5231வது செய்தியாக பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, யார் இறைவனுடைய அந்த கல்வியை அறிந்து கொள்வதற்காக, உலக கல்வி படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ இன்னைக்கு முயற்சி எடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்திலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10th முடிச்சு 12th முடிச்சு காலேஜ் முடிச்ச எத்தனையோ பல நபர்கள் எப்படியாவது நம்ம அரசாங்க தேர்வு எழுதணும், குரூப் 4 எக்ஸாம்ல எப்படியாவது நம்ம செலக்ட் ஆகி அரசாங்க துறையில உள்ள போயிடணும், அல்லது குரூப் 3ல உள்ள போயிடணும், எப்படியாவது ஒரு அரசாங்க வேலையை அடைந்தாக வேண்டும் என்று சொல்லி அதற்காக நம்ம மெனக்கிடக்கூடிய அந்த மெனக்கேடு என்ன? நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு வெளியே எங்கேயாவது டியூட்டோரியல் சென்டர் மாதிரி நடத்துறாங்களா, அங்க போய் உட்கார்ந்து படிச்சு எப்படியாவது நம்ம நிறைய விஷயத்தை படிப்போம். ஸ்கூல் பாடத்துல உள்ள விஷயங்கள் தான் அங்க கேள்வியா கேட்கப்படும். 6வது வகுப்புல இருந்து 12th வரை என்னென்ன படிச்சோமோ அவ்வளவு விஷயங்களை மீண்டும் படிச்சு போய் எக்ஸாம் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் தடவை நமக்கு முறையா மார்க் கிடைக்கலையா, சரி மீண்டும் தளரமா எடுக்கிறோம். 2வது தடவை நம்ம மீண்டும் உட்கார்ந்து படிப்போம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை இன்னொரு கூடுதல் கவனத்தோட படிப்போம். எப்படியாவது அரசாங்க துறைக்கு உள்ள போயிடணும் என்பதற்காக அவ்வளவு மெனக்கெடுறாமே. இந்த உலகத்தினுடைய பார்வையில உலக கல்வியை நாம் பெரிதாக நினைக்கிறோம். அது படித்தால்தான் நாம் இந்த உலகத்துல பல நல்ல உத்தியோகத்திற்கு வர முடியும்னு உணர்ந்து விட்டால் அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமே. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், வமன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, இறைவனுடைய அந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக யார் நேரம் ஒதுக்கி பயணப்பட்டு செல்லுகிறார்களோ, உள்ளூர்ல இருந்தா என்னால மார்க்கத்தை படிக்க முடியலையா, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவே நான் உள்ளூரை விட்டு வெளியூருக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வெளியூர்ல போயாவது யார் அந்த அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறார்களோ, சஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை லேசாக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அத்தோடு அந்த நபிமொழியை முடிக்கல, மீண்டும் தொடர்ச்சியாக அதில் சொல்லுகிறார்கள், வமஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயங்கள்ல ஏதாவது ஒரு பள்ளிவாசல் இந்த சமுதாயம் ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் ஓதுவார்கள் என்று சொன்னால், வயததாரசூனஹு பைனஹும், அந்த வேதத்துல உள்ள சட்ட திட்டங்களை அவர்கள் படித்து பார்ப்பார்கள் என்று சொன்னால், படிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இறைவனுடைய ஆலயத்துல பள்ளிவாசல்ல ஒன்று கூடி குர்ஆன ஓதி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்களை யார் படித்துக் கொள்வார்களோ அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு இல்லா நஸலத் அலைஹிமு சகீனா, அல்லாஹ் தஆலா ஒரு மன நிம்மதியை அந்த சமுதாயத்தின் மீது இறக்குகிறான். வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா, இன்னும் அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்களும் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வ தக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, அல்லாஹ்வே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வானவர்களிடத்துல இந்த அடியார்களை பற்றி அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வே புகழ்ந்து பேசுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு சொல்றாங்க பாருங்க. மார்க்க கல்வியை அறிஞ்சுக்கிறதுக்காக யார் முயற்சி எடுக்கிறானோ, எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவன் சொர்க்கம் செல்லக்கூடிய பாதை லேசாகுது. இறைவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கின்றான, குர்ஆனை ஓதுகின்றான, இப்படி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அல்லாஹ் மன நிம்மதியை இறக்கி இறைவன் தன்னுடைய அருளால் அவர்களை சூழ்ந்து வானவர்களையும் அல்லாஹ் தஆலா அவர்களை சூழ வைத்து அல்லாஹ்வே இந்த அடியார்களை நினைத்து மலக்குமார்களிடத்துல பெருமையாக பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப இதுவெல்லாம் நமக்கு சொல்லப்பட வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு உலக கல்விக்கு எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம், அல்லது வேலைகள் ஏதேனும் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அந்த உலக காரியங்களுக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம், நம்மளுடைய சொர்க்கத்தினுடைய பாதைகள் லேசாக்கப்பட வேண்டும், நாம் இறைவனுடைய அருளுக்குரியவராக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை, நீங்கள் இறைவனுடைய மார்க்கத்தை வேதத்தை நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள். என்னைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்து கேளுங்கன்னு சொல்லல, எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கிறதோ வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரங்களில் இது போன்ற அந்த மார்க்கத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டு மார்க்கத்தை அறிந்து கொண்டே இருப்பது உங்களுக்கு இவ்வளவு சிறப்பை பெற்று தரும். அதனால தான் சஹாபாக்களுடைய காலத்தை நீங்க பாருங்களேன், அவங்க மார்க்கத்தை படிப்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்தார்கள். நீங்க இதற்கு முந்தைய அந்த தொடரில் நீங்கள் கேட்டிருந்தால் அதில் நாம் சில விஷயங்களை அறிந்திருக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி சில தகவல் சொல்லப்பட்டதே, தன்னுடைய வாழ்நாள்ல
ஒரு நாள முழுக்க முழுக்க அவங்க என்ன செஞ்சிருவாங்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக ஒதுக்கிவிட்டு இன்னொரு நாள் வேலைக்கு போய் இப்படி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளையையும் இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக அதிக நேரத்தை மெனக்கெட்டு அவங்க படிச்சாங்கன்னா பாக்குறமே. அப்ப இதுவெல்லாம் இந்த அளவுக்கு அவங்க நடப்பதற்கு என்ன காரணம்? மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த அளவுக்கு அவங்க முயற்சி எடுத்ததுக்கு என்ன காரணம்? நாம் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் இது நிச்சயம் நமக்கு பல தகவல்களை கற்றுத்தரும். அதை வைத்து நாம நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போயிடலாம். நாம சொர்க்கம் போவதற்குரிய அந்த பாதைகள் இதன் மூலம் லேசாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அத்துணை செய்திகளையும் உணர்ந்தார்கள். அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அப்ப நாம் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை தகவலாக முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல், இறைவன் நமக்கு தந்திருக்கிற மார்க்கத்தை வெறுமன பயான்ல மட்டும் உட்கார்ந்து அறிஞ்சிட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு ஜும்மாவுல வந்து உட்கார்ந்து நான் இதுல மார்க்கத்தை கேட்டுட்டேன் அப்படி மட்டும் நம்ம இருந்து விட முடியாது. பயான்களில் கேட்டு மார்க்கத்தை அறிவதை போல நாம சுயமா முயற்சி எடுத்து நாம குர்ஆனை எடுத்து படிச்சு அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சென்ற அந்த செய்தியை நாம எடுத்து படித்து இப்படி யார் அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்களோ அதுதான் அவங்க இந்த மார்க்கத்தை முழுமையாக அறிவதற்கும் இறைவனுடைய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கத்தை எளிதில் பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை நம்மளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். அடுத்து இந்த மார்க்கத்தை அறிவதிலேயே நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு அடிப்படை, சில நேரங்கள் எவ்வளவுதான் நாம எடுத்து படிச்சாலும் நமக்கு சில சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். அப்படி சந்தேகங்கள் வந்தா என்ன செய்யணும்? இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்ய சொல்லுகிறது? நீங்கள் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சூரா நஹ்ல் 16வது அத்தியாயத்துல 43வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக இல்லா ரிஜாலன், நபிய உமக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், எத்தனையோ பல நபிமார்களை அனுப்பி இருக்கிறோம். அப்படி உங்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களும் ஆண்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த தூதுத்துவ பணியை சொல்றதுக்கு ஆண்களை தவிர்த்து பெண்களை என்ன செய்யல, எந்த ஒரு இடங்களிலேயும் அல்லாஹ் தஆலா நபியாக தேர்வு செய்யவே இல்லை. எத்தனை நபிமார்கள் அனுப்பப்பட்டாலும் அவர்கள் அனைவரும் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கடுத்து அல்லாஹு தஆலா அன்றைய காலத்துல வாழக்கூடிய நபர்களை விட்டு ஒரு செய்தியை செய்ய சொல்லுகிறான். என்ன செய்தி? ஃபஸ்அலு அஹ்லல் ஸிக்ர், உங்களுக்கு இது குறித்து தெரியவில்லை என்று சொன்னால் ஃபஸ்அலு அஹ்லல் ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் அந்த செய்தியை கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள் அன்றைக்கு வச்சிருந்தாங்கல்ல, தௌராத் வேதம் வச்சிருந்தாங்கல்ல, இஞ்சில் வேதம் வச்சிருந்தாங்கல்ல, அந்த வேதத்துல கூட எடுத்து பார்க்கட்டும். அந்த வேதத்துல கூட நீங்க எடுத்து பார்த்தாலும் அதுல எந்த இடத்திலாவது இறைவன் வந்து தன்னுடைய தூதராக பெண்களை எங்கேயாவது தேர்வு செஞ்சிருக்கிறானா? அப்ப உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரியாத செய்திகளை தெரிந்தவரிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபியை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அன்றைய காலத்துல வாழக்கூடிய நபர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். அப்ப இஸ்லாம் இதுல நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை என்னவென்று சொன்னால், நாமும் பல நேரங்களில் மார்க்கத்தை அறிகிற பொழுது, சுயமா எடுத்து படிக்கிற பொழுது, அல்லது ஒரு பயான்ல போய் உட்கார்ந்து கேட்கிற பொழுது அதுல சில சந்தேகம் வருதுன்னு வைங்க, என்னத்தினால அவங்க சொல்லிட்டு போகட்டும், ஏதோ ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு 50 நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்க சொல்றதை உட்கார்ந்து கேட்டுட்டு போயிடுவோம் என்று அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு சந்தேகமாக வரக்கூடிய விஷயங்களை அதை கேட்டு தெளிவு பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு இதுல நாம எப்படி இருக்கிறோம்? இதுல சில நேரங்களில் சில ஆலிம்களையும் சொல்ல வேண்டி இருக்குது. இதுல ஆலிம்களே சில நேரங்களில் தவறு செய்யக்கூடிய நபர்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு, யாராவது சில நேரம் சில கேள்விகளை கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அதுல ஆன்சர் தெரியலன்னா என்ன சொல்லலாம்? இறைவனுடைய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில எல்லாருமே 100% அறிஞ்ச நபர்களை யாருமே இருக்க முடியாது. நமக்கும் தெரியாத நிறைய செய்தி இருக்கும். தெரியாத விஷயத்தை யாரும் கேட்டாங்களா, சரி அது சம்பந்தமா நான் பார்த்துட்டு சொல்றேன் சொன்னா தப்பு கிடையாது. நான் வேற யார்ட்டையாவது கேட்டு உங்களுக்கு அதுக்குரிய பதில சொல்றேன் அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆரம்பத்துல நம்மளை எப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க, தப்பி தவறி அஜரத்துமார்கள்ட்ட போய் ஏதாவது கேள்வி கேட்டா, ஏன்ட்டே கேள்வி கேட்கிறியோ, என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வயசு வந்துருச்சா, உனக்கு அலிஃப்க்கு அர்த்தம் தெரியுமா, பாவுக்கு அர்த்தம் தெரியுமா, எப்படி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கிற? அஜரத்துல கேட்காம யார்கிட்ட போய் கேட்கறது? 7 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, 7 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்க தானே கேள்வி கேட்பாங்க, நீ ஏன்ட்ட எதுவும் கேட்றாதே என்று இப்படி அந்த கேள்வி கேட்பதையே அதை ஒரு ஆகாத ஒரு காரியமாக கடந்த காலத்தில் சொல்லி வைத்து விட்டார்கள். இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, யாராவது தப்பி தவறி அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், கேள்வி கேட்டவங்களே குழம்பி போயிருவாங்க. எந்த அளவுக்கு
அஜரத், நான் வீட்டுல வந்து உழு செஞ்சு தொலை நினைச்சப்ப என்னுடைய அம்மா வந்தப்ப எங்க அம்மா மேல தெரியாம கைப்பட்டு விட்டது. இப்படி நான் உழு செஞ்ச பிறகு என்னுடைய தாயார் மீது கைப்பட்டு விட்டது. இப்ப நான் அந்த உழுவோடு தொழலாமா அல்லது நான் மீண்டும் உழு செய்யணுமா? எனக்கு அது குறித்து மார்க்க ஞானம் சொல்லுங்க, மார்க்க சட்டத்தை சொல்லுங்கன்னு கேட்டா அசரத் அடுத்து திருப்பி கேட்பாரு ஆலிம், என்ன நீ ஷாஃபியா ஹனஃபியா? இல்ல அசரத், எனக்கு உள்ள அந்த பதிலுக்கு நீங்க, எனக்கு இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னுடைய தாயார நான் தொட்டுட்டேன், எனக்கு உழு நீங்கமா நீங்காத? இல்ல நீ ஷாஃபியா ஹனஃபியான்னு சொல்லுங்க. நீங்க ஹனஃபியா இருந்தா பெண்களை தொட்டு விட்டால் உழு முறிஞ்சிரும், போய் தொழுதுட்டு வந்துடணும், நீங்க உழு செஞ்சுட்டு வந்து தொழுவணும். நீங்க ஷாஃபியா இருந்தா உங்களுடைய தாயாரினுடைய கையில வந்து தெரியாம பட்டுச்சா, அப்படி பெண்களை தொட்டால் அதெல்லாம் உழு முறியாது, நீங்க தொழுதுக்கிடலாம். இப்படி நம்மளே குழம்புற அளவுக்கு கடந்த காலங்களில் நாம சில நிகழ்வுகளை நாமளே நம்ம ஜமா சார்பாவே பார்த்திருக்கிறோம். உருசு கூடுமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு விவாத ஒப்பந்தங்கள்ல நீங்க கடந்த காலத்துல பார்க்கலாம். உருசு கூடுமா கூடாதா? ஒண்ணு மார்க்கத்துல கூடும்னு சொல்லணும், அல்லது கூடாது, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே இருக்கும். ஒண்ணு ஹலாலா இருக்கும், ஹராமா இருக்கும். அல்லாஹ் அனுமதிச்ச ஒண்ணா இருக்கும், அல்லாஹ் தடுத்த ஒண்ணா இருக்கும். இல்ல நீங்க மார்க்கமாக நினைச்சு செஞ்சா அது கூடாது, அது ஹராமு. உற்சாகமா நீங்க நினைச்சீங்கன்னா அது இஸ்லாத்துல ஹலால். இப்படி ஏதாவது இருக்குதா? அப்ப இன்றைக்கு அந்த ஒரு சில ஆட்கள் கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு எப்படி பதில் அளிக்கணும் என்பதை கூட அறியாமல் கடந்த காலத்தில் நம்மளை வழி நடத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு நாம எப்படி உருவாக்கப்பட்டு விட்டோம். சில நேரங்களில் நாம பயான்கள்ல உட்கார்ந்து சில விஷயங்களை கேட்கும் பொழுது அதுல கேள்விகள் வந்தாலும் அதை நாம் திருப்பி கேட்பதற்கு தயங்கி கொண்டு இருக்கிறோம். கேட்காம அப்படி அசால்ட்டா இந்த விஷயத்துல அசால்ட்டா இருக்கிறோம். அதுல போய் நம்ம என்னத்தை போய் விளக்கத்தை கேட்டுக்கிட்டு என்று அதை ஒரு பொடுபோக்குத்தனமாக விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறோமே, இது முஸ்லிம்கள்ட்ட இருக்கக்கூடாத ஒரு பண்பு. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் நமக்கு ஒரு செய்தியை உணர்த்தி காட்டுகிறார்கள். சுனன் அபூதாவுத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்துல 337வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அஸாப ரஜுலன், ஒரு மனிதருக்கு ஜுர்ஹுன் ஃபி அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய காலத்துல ஒரு மனிதருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. அப்படி காயமான உடனே சும்மஹ்தலம, பிறகு அவருக்கு வந்து குளிப்பு கடமையும் ஆகிவிட்டது. அப்படி குளிப்பு கடமை ஆன உடனே காயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கடுத்து குளிச்சா அது உடல்ல வந்து சில கெடுதிகளை ஏற்படுத்தும். ஆனா அவருக்கு குளிப்பு கடமை ஏற்பட்ட பிறகு அதற்கடுத்து அவருக்கு சில சந்தேகம் வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம எப்படி நடக்கிறது? நாம குளித்து விட்டுத்தான் அடுத்து நம்மளுடைய தொழுகைகள் அமைக்கணுமா, அல்லது நமக்கு ஏதாவது சலுகைகளோடு நாம் அதை நடத்திக்கிடலாமா, நடந்து கொள்ளலாமா என்று அந்த நபர் நினைத்து அவர் அடுத்தவர்களிடத்தில் தீர்ப்பு கேட்கிறார். எனக்கு அது குறித்து சட்டம் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அப்போது அந்த நபருக்கு என்ன சொல்லப்பட்டு விடுகிறது? குளிப்பு கடமைன்னு வந்துட்டா குளிக்காம எப்படி நாம வந்து தொழுக முடியும்? நாம் அதற்கடுத்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைக்க முடியும்? என்ன காயம் பட்டாலும் குளிச்சே ஆகணும் என்று என்ன செய்யப்பட்டு விட்டது? அந்த நபருக்கு தகவல் சொல்லப்பட்ட உடனே ஃபகுதஸல, அந்த நபர் குளிக்கிறார். ஃபமாத, அவர் காயத்துல குளிச்சதுனால அதுல சில விஷயங்கள் செப்டிக் ஆகி அதுல அவர் இறந்தும் போய் விடுகிறார். இப்படி இறந்து போன பிறகு ஃபபலக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த தகவல் வருகிறது. வந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை கதலூ, யார் அவர் அப்படி குளிக்கணும்னு சொல்லி சொன்னார்களோ அப்படி சொன்னவர்கள் அவரை கொன்று விட்டார்கள். கத்தலஹுமுல்லா, அல்லாஹ் தஆலா அவர்களை சபிப்பானாக என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அலம் யகுன் ஷிஃபாஉல் ஐயி அஸ்வால், ஒரு விஷயம் தனக்கு தெரியலன்னு சொன்னா அந்த தெரியாத விஷயத்திற்கான அந்த நிவாரணம் அஸ்வால், கேள்வி கேட்பது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஒரு விஷயம் நமக்கு தெரியல, தெரியாட்ட அவங்க என்ன செய்யணும்? தெரியாத விஷயத்தை நம்மளையும் நம்பி ஒரு கேள்வி, அப்படி சில ஆட்கள் இருக்கிறாங்க, தெரியாத விஷயத்தை கேட்டா கூட தெரிஞ்ச மாதிரியே பதில் சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு நம்மள இருக்கிறாங்களே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. ஒரு விஷயம் தனக்கு தெரியாவிட்டால் சரி நமக்கு தெரியல, நான் அது குறித்து யாராவது ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன், கேட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன் என்று சொல்லி இருக்கலாமே. இவர்கள் அவரை கொன்று விட்டார்கள் என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக அதை கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? நாம் மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில அதுல சில நேரங்களில் நமக்கு சந்தேகங்கள் வந்தால் சந்தேகமானதோட அப்படி போயிடக்கூடாது, அதை அடுத்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னானே, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அதை அறிந்தவர்களிடத்தில் அதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே.
அந்த அடிப்படையில் நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் அடுத்தவர்களிடத்துல கேட்கக்கூடிய நபர்களாக இருந்துடணும். அதுக்காக இப்படியும் மாறிடக்கூடாது. இன்னைக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, சில நேரங்களில் தெரியாத விஷயத்துக்கு சந்தேகத்தை கேட்பாங்க. அவங்க சந்தேகம் கேட்கிற நேரத்தை பார்க்கணுமே. நைட்டு 12 மணிக்கு போன் அடிப்பாங்க. போன் அடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? நம்ம தூக்க கலக்கத்துல அலைக்கும் சலாம், நல்லா இருக்கிறோம் பாய். நான் தூக்கத்தை கெடுத்துட்டேனா? எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு இருந்துட்டு தூக்கத்தை கெடுத்துட்டேனா? அப்ப நாங்க அந்த டயத்துல தூங்காம என்ன செய்வோம்? அந்த டயத்துல நாங்க தூங்காம நாங்க பேசிக்கிட்டா இருப்போம்? தூங்குற டயத்துல தூக்கத்தை கெடுக்கிறோம்னு தெரியும். அப்ப இந்த மாதிரி தொல்லை அளிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. கடைசியில் என்ன கேட்பாங்க? பாய் ஜக்காத் இருக்குதா இல்லையா? இப்ப ஒரு ஆள் வந்து ஜக்காத்தை கொடுக்கிற அந்த நிசாபை அடையவே இல்லை. ஜக்காத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தா தான் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த நிசாபை அடையவே இல்லை. அவர் ஜக்காத்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? எத்தனை மணிக்கு கேள்வி? நைட்டு 12 மணிக்கு கேள்வி. தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆட்களை பாய் நான் தூக்கத்தை கெடுத்துட்டான்னு கேட்டுட்டு அந்த ஜக்காத்தை நாங்க வந்து அந்த ஒரு ஆள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் இல்லாவிட்டாலும் அவர் வந்து ஜக்காத்தை கொடுக்கணுமா? அந்த நிலையை அடைஞ்சாத்தானே ஜக்காத்தே கடமை. அப்ப இந்த மாதிரி சில ஆட்கள் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்கணும், எப்படி கேட்கணும் என்பதை கூட அறியாம அப்படியும் நம்ம தொல்லை அளித்து விடக்கூடாது. அதற்காக மார்க்க விஷயங்களை கேட்காமலும் இருந்து விடக்கூடாது. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பாத்தீங்கன்னா சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி 12வது ஹதீஸாக அபு அய்யூப் என்கிற அந்த நபி தோழர் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு கிராமவாசி வருகிறார். பொதுவாக கிராமவாசிகள் அன்றைக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலேயே அவங்க சில நேரங்களில் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள்லாம் கொஞ்சம் வந்து கடினமாகவே நடந்துக்குவாங்க. அந்த ஊர்ல நகரங்கள்ல இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அந்த நெளிவு சுழிவுகளை எல்லாம் பார்த்து அவங்க நடக்கிறது. கிராமவாசிகளை பொறுத்தவரையில அன்றைய காலத்துல அவங்க எப்படி நடப்பாங்க? அவங்களுக்கு வந்து அந்த நெளிவு சுழிவுகள்லாம் பல நேரங்கள்ல தெரியாது, கொஞ்சம் கடுமையாகவே நடப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கிராமவாசி ஒரு ஆள் என்ன பண்ணிடுறாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க ஒரு பயணத்திற்காக ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து போறாங்க. ஒட்டகத்துக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடிக்கிறாரு. ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து ஒட்டகத்தை நிறுத்திட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு போய்கிட்டு இருக்காங்க. போகக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரை நிறுத்திட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவரிடத்துல கேட்கிறார், அஹ்பிர்னி முஹம்மதே, எனக்கு நீங்கள் ஒரு செய்தியை சொல்லுங்கள். எப்படிப்பட்ட செய்தி? பிமா யுகர்ரிபுனி மினல் ஜன்னா, என்னை சொர்க்கத்தை நோக்கி இணைத்து கொண்டு போகுமே, சீக்கிரம் நெருக்கி கொண்டு போகுமே. வமா யுபாயுதுனி மினன் நார், என்ன நரகத்திலிருந்து தூரமாக்குமே. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேளுங்க. கேட்கறதுக்குன்னு ஒரு டயம் இருக்கணும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பயணத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துக்கு முன்னாடி போகக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தை நிறுத்தி கடிவாளத்தை பிடிச்சு நிறுத்தி நான் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்திலிருந்து தூரமாகணும், அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லுங்க என்று கேட்கும் போது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கோவப்படல. என்ன இந்த டயத்தில் என்ன கேட்கறீங்க, உங்களுக்கு வேற நேரம் இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலையும் அமைதியாவே இருக்கிறாங்க. திரும்ப அந்த சபையில் இருக்கக்கூடிய இதர சஹாபாக்களை பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு மீண்டும் சொல்லுகிறார்கள், லக்கது உஃபிக, இந்த நபர் நல்லருள் பெற்று விட்டார், அவ் லக்கது ஹுதிய, அல்லது இந்த நபர் நேர்வழியை அடைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு மீண்டும் அந்த நபி அந்த கிராமவாசிட்ட கேட்கிறாங்க, சரி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்வியை திருப்பி சொல்லுங்க. அப்ப அவர் தன்னுடைய கேள்வியையும் திருப்பி சொல்லுகிறார். என்னையே சொர்க்கத்தை நோக்கி இணைச்சு கொண்டு போகணும், நரகத்திலிருந்து என்னை வந்து தூரமாக்கணும், அந்த மாதிரியான சில காரியத்தை சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், தஅபுதுல்லாஹ் லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு யாரையும் இணை கற்பித்து விடாதீர்கள். வ துகீமு ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ துது ஸக்கா, நீங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா ஜகாத்தை கொடுங்க. வ தஸிலு ரஹிம, உறவுகளை இணைச்சு வாழுங்க. தௌஹீதுல ஒழுங்கா இருக்கிறது, தொழுகையை ஒழுங்கா கடைபிடிக்கிறது, ஜகாத்தை கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஜகாத்தை கொடுக்கிறது, உறவுகளை இணைச்சு வாழ்றது, இது போன்ற விஷயங்கள் நீங்க கரெக்டா நடங்க. அது உங்களை சொர்க்கத்தை நோக்கி சீக்கிரம் அதை நெருக்கி வைக்கும், நரகத்திலிருந்து உங்களை தூரமாக்கும் என்று பதில் சொல்லிவிட்டு தஅன் நாக்கத்தை, இப்படி நீங்க ஒட்டகத்தை பிடிச்சு வச்சிருந்தா நான் எப்படி நான் பயணத்துல போக முடியும், நான் எப்படிங்க நான் போக முடியும், கொஞ்சம் அந்த ஒட்டகத்தை விட்டுருங்களா நான் போறேனே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களையே எப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் தங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த தன்மை நமக்கு வந்தால்தான் நாமெல்லாம் மார்க்கத்தை எடுத்து படித்து அப்படி படிக்கும் போது ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகத்தையும் கேட்டு தெரிவு பெறக்கூடிய இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படைகளை நாம புரிஞ்சிட்டோம்னு வைங்க,
அடுத்தடுத்து இன்னும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை மிக எளிதில் கடைபிடித்து இந்த மார்க்கத்தை நாம சரியான முறையில் பின்பற்றக்கூடிய நபர்களாக மாறலாம். இன்னும் இது போன்று இந்த இஸ்லாத்தில் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில சட்டங்களை முதலில் நாம் தெரிந்துவிட்டு அடுத்து நாம பள்ளி வாசல்ல பேண வேண்டிய சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. நோன்புடைய காலத்துல பேண வேண்டிய சட்டத்திட்டம் இருக்கிறது. வணக்க வழிபாடுகள்ல பேண வேண்டிய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இது அல்லாம பொருளாதார விஷயங்கள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இது போன்ற அந்த அடிப்படை தகவல்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம தொடராக காணலாம் என கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த